ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் பங்குனி மாதம் 13ஆம் தேதி மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 18ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் பங்குனி மாதம் 23ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கிரகங்களும் இல்லை. சுக்கிர பகவான் இம்மாதம் 23ஆம் தேதி வரை ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் ராசி பார்வையிடுவதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ஜனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் கூடிய மாதம். நீங்கள் இந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். ஒற்றுமை நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. இதில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இம்மாதம் ஸ்தானத்திலும் களத்திர பயணம் செய்வதால் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு தங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகளெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. இந்த கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாய் குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். ரியல் எஸ்டேட்டை நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். அங்கு நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கூடுதலான வருவாய் காண்பீர்கள். இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். இம்மாதம் 1ஆம் தேதி லாபஸ்தானாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு குழந்தை பையரும்புகளும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். ராசிநாதன் இம்மாதம் 23ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனைகள் அவதிப்படுவதெல்லாம் கடலில் விழுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து எதிரியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். களத்திரஸ்தானாதிபதி கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படும். கிரகங்களும் அல்ல. அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் களத்திர ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி இம்மாதம் களத்திர ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே ஒரு நல்ல உண்டு. பக்கபலர்கள் அவர்களால் ஆதாயம். ஆனால் இப்போதே உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அனுசரித்து போவது மிகவும் நல்லது. தந்தையினுடைய உடல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தர்ம வழிபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள்.
வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தான கிரகங்களும் உள்ள லாபஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் ஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பயணம் செய்து கொண்டிருப்பதும் சூரிய பகவான் இருந்து கொண்டு ராசியை பார்வையிடுவதாலும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. திருப்பொருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.